ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் கூட, வாலிப பிள்ளைகள் கூட, நீங்க யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே, 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை
இப்பாரினில் உன் அன்பின் இனிமை இயம்பகியலாதா இல்லா. இப்பாரினில் உன் அன்பின் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பே அன்பே அன்பே. ஆருயிருரமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உம்முடைய தயையை நான் கண்டேன் அப்பா. தேவனுடைய தயை, தேவனுடைய அன்பு நம் மீது பிரசன்னமானதா. ஹல்லேலூயா. அந்த அன்பு பிரசன்னமான பொழுதுதான் பக்தன் பாடுகிறார், என்னை நான் வெறுத்தேன் ஐயா. உடைய தயை என் மீது பிரசன்னமாகும் போது நான் என்னை வெறுத்தேன். நான் உடைய பிள்ளையாக மாற்றினேன். உடைய அன்பை நினைக்கிறேன். உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு தொடர்ந்து நடத்தித்தாங்கப்பா. உடைய அன்பை நினைக்கிறோம், உடைய தயையை நாங்கள் நினைக்கிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டின இரக்கத்தை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு தொடர்ந்து நடத்தித்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எனது பாடலை நான் பாடுவார் அருமையானவர்களே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? உம்மையும் நம்புவேன் அல்ல, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மையே நான் நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மையே நான் நம்பியிருப்பேன் என்று சொல்லுவோம்.
பார்த்து இந்த காலை வேளையிலே உம்மை நம்புகிற நான் பாக்கியவான். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே
பலப்படுத்தினவர்களாய் சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்றீங்க? மீண்டுமாய் சொல்லுவோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகவே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமாண்டவரே, நான் உம்மையே நம்பியிருப்பேன், உம்முடைய அன்பையே நான் நம்பியிருப்பேன். தேவனை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய அன்பை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய அன்பை நம்புகிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை நம்புகிற நாம் இந்த காலை வேளையிலே பரலோகத்தின் தேவனை நாம் துதிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் யார் அருமையானவர்களே, ஆங்காங்கே நம்முடைய சிந்தையும் நம்முடைய கண்களையும் பறக்க விடுகிறவர்களாக அல்ல, முற்றிலும் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, பரலோக தேவனே, என்னேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, நாங்கள் உம்மையே நாங்கள் துதிக்கின்றோம், உம்மையே நாங்கள் போற்றுகின்றோம். ஹல்லேலூயா. அவரை நாம் துதிப்போமா? அவரை ஆராதனை செய்வோமா?
பரலோக தேவனே என் இயேசுராஜனே கர்த்தாதி கர்த்தனே உம்மையே துதிக்கின்றோம் தேவாதி தேவனே உம்மையே துதிக்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜாவை நாம் துதிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமக்கு மகிமை. தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆராதனை நாம் செலுத்துவோமா? பரலோக தேவனே என் இயேசுராஜனே கர்த்தாதி கர்த்தனே உம்மையே துதிக்கின்றோம் தேவாதி தேவனே உம்மையே துதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் கிருபை மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உம்முடைய கிருபை மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் கிருபை மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் கிருபை மாறாதது. அல்லேலூயா, உம் கிருபை மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக தேவனே, உம்முடைய கிருபை மாறாதது. glory. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரலோக தேவனே, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. glory, hallelujah. Hallelujah, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கின்ற சர்வ வல்ல தேவனே, வானாதி வானங்கள் சொல்லுவோமா? இயேசுவே என் தேவனே,
வழியும் சத்தியமும் ஜீவனும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை துறந்து மனிதனா மண்ணில் பிறந்த மாதேவனே, தாழ்வில் நினைத்தவர் நீ, என்னை தாயிலும் நேசிப்பவர் நீ, தாழ்வில் நினைத்தவர் நீ, என்னை தாயிலும் நேசிப்பவர் நீ. இயேசுவே என் தேவனே, என் தேவனே, கிருபை மாறாதது. இயேசுவே என் தேவனே, உன் கிருபை மாறாதது. இயேசுவே என் தேவனே, உன் கிருபை மாறாதது. இயேசுவே என் தேவனே, உன் கிருபை மாறாதது. எல்லாருமே நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே என் தேவனே, உம் கிருபை மாறாதது. இயேசுவே என் தேவனே, உம் கிருபை மாறாதது. இயேசுவே என் தகப்பனே, என் தேவனே, உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், உம் அன்பையே நான் நம்பி இருக்கிறேன். பரலோக தேவனே, உம்முடைய கிருபை மாறாதது. உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். ஒரு சாட்சியை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. என் பெயர் பொன்னம்மாள். சாட்சி எழுதி கொடுத்தவங்க அந்த சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் எழுந்து நில்லுங்கள். என் பெயர் பொன்னம்மாள். என்னுடைய பர்ஸ் தொலைந்து விட்டது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எங்கு வைத்தேன் என்று நினைவே இல்லை. கிருபை கூட்டத்தில் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தாவே, அது எனக்கு கிடைத்தால் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று. அதிலிருந்து எந்த பொருளும் குறையாமல் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எடுத்தவர்களே என்னிடம் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் செய்த நன்மைக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
கடந்த சில நாட்களாக ಕಳೆದ ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ದೇವರು ನಮಗೆ ಕೊಡತಕ್ಕಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நமக்கு கிருபை செய்வதற்கும் ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲು அந்த பெரிய கிருபையை தொடர்ந்து நம்முடைய சந்ததியில் காப்பதற்கும் ಆ ಮಹಾ ಕೃಪೆಯು ನಂತರವೂ ನಮ್ಮ ಸಂತತಿಗೆ ಕರ್ತನು ತೋರಿಸುವುದಕ್ಕೂ தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் ದೇವರು ನಮ್ಮಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರತಕ್ಕಂಥದ್ದು அதை ಯಾವುದು வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக் ಎಂಬ கொண்டிருக்கிறார். ಕುರಿತಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ என் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதை கேட்பது மாத்திரம் அல்ல, ಅದನ್ನು ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ தேவனுடைய சமூகத்தில் அதை எழுதுகிறோம் என்பது மாத்திரம் அல்லாமல் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ நாம் வீட்டிலே சென்று ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿಯೂ அதை ಕೂಡ தியானித்து ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ கர்த்தாவே ಕರ್ತನೇ இந்த அனுபவங்களை எனக்கு தாரும், ಈ ಅನುಭವಗಳನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಡು, உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ನಿಮ್ಮ ಕೃಪೆಯೊಂದೇ ನಮಗೆ ಸಾಕು என்று நாம் கேட்போம் என்றால் ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುವುದಾದರೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? ನನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸತಕ್ಕಂಥವರು நான் கனம் பண்ணுவேன். ನಾನು ಗಣಪಡಿಸುವೆ. என் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையீனம் அடைவார்கள். ಅನೇಕ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿರ್ಲಕ್ಷಿಸತಕ್ಕಂಥವರು ಗಣಹೀನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ஆகவே இந்த வார்த்தைகளை தியானித்து ಆದ ಕಾರಣ ಈ ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಬೇಕೆಂದು, எங்கள் சந்ததிக்கு கிருபை செய்யும்படியாக ನಮ್ಮ ಸಂತತಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂದು இப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு நீர் போதிக்கிறேன், ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವಗಳು ಬೇಕೆಂದು ನಮಗೆ எனக்கு ಬೋಧಿಸಿ, தாரும் என்று கேட்போம் ಅದನ್ನು என்றால், ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ அதை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் ಅದನ್ನು ಅನುಭವವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ಖಂಡಿತವಾಗಿ ಕರ್ತನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವಂತವರಾಗಿ இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ಈ ದಿನವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಧ್ಯಾನಿಸೋಸ್ಕರ லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕಾ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ லூக் சாப்டர் 1 verse 6, ಲೂಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ವಾಕ್ಯ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯ. அவர்கள் இருவரும், ಅವರು ಇಬ್ಬರು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர்கள் ಅವರು இருவரும், ಇಬ್ಬರು, கணவனும் மனைவியும், ಗಂಡನು ಹೆಂಡತಿಯು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நீதிமான்களாக மாத்திரம் அல்ல, ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவர்கள் ಅವರು இருவரும், ಇಬ್ಬರು, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தாவீது நீதிமான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ದಾವೀದನು ನೀತಿವಂತನೆಂಬುದ ಕುರಿತಾಗಿ ನಾವು நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் என்று பார்த்தோம். ನೀತಿವಂತನು ತನ್ನ ಯಥಾರ್ಥತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று பார்த்தோம். ನೀತಿವಂತನ ನಾಲಿಗೆ ಚೊಕ್ಕ ಬೆಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. இங்கே ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர்கள் இருவரும் ಅವರಿಬ್ಬರು கர்த்தர் இட்ட ಕರ್ತನ சகல கற்பனைகளின்படியேயும் ಎಲ್ಲಾ ಆಜ್ಞೆಗಳನ್ನು நியமங்களின்படியேயும் ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು குற்றமற்றவர்களாய் நடந்து ಅವರು ಕೈಕೊಂಡು ತಪ್ಪಿಲ್ಲದವರಾಗಿ ನಡೆದು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರು. கவனிப்போம். ಗಮನಿಸೋಣ. அவர்கள் ಅವರು அவர்கள் இருவரும். ಇಬ್ಬರು. சில குடும்பங்களிலே, ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, கணவன் சொல்லிக் கொள்வார், நான் பெர்ஃபெக்ட், ಗಂಡನು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನು ಪರ್ಫೆಕ್ಟ್, நான் கரெக்டா என் வேலைகளை செய்து கொண்டு ನನ್ನ போகிறேன், ಕೆಲಸಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆ, நான் எனக்கு முன்பாக நான் கரெக்டா இருக்கிறேன். ನನ್ನ ಮುಂಭಾಗ ನಾನು ಸರಿಯಾಗಿದ್ದೇನೆ. சில வீட்டில் மனைவி சொல்வார்கள், ಇಲ್ಲದ್ರೆ ಕೆಲವು ಪತ್ನಿಯರು நான் பெர்ஃபெக்ட், ನಾನು அவர்தான் சரியில்லை, ಅವರು ಸರಿ ಇಲ್ಲ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கரெக்டா என் வேலையை கரெக்டா செய்து ನಾನು கொண்டிருக்கிறேன், ನನ್ನ ಕೆಲಸಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ, நான் நீதிமான். ನಾನು ನೀತಿವಂತನು. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அது அல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர்கள் ஒரே ಅವರು சரீரம். ಅವರು ಇಬ್ಬರು ಒಂದೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஒரு விசுவாசியான மனைவியினால் அவிசுவாசியான புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಪತ್ನಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಪನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಗಂಡನನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ஒரு புருஷன் தேவனுடைய வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியாதவனாக இருந்தால், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವನು ಅವಿಧೇಯನಾಗಿರುವುದಾದರೆ, அவனுடைய மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையினால் அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். ಅವರ ಪತ್ನಿಯರ ಉತ್ತಮ ನಡತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರನ್ನು ಆದಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே ಆದ ಕಾರಣ அவர்கள் ಅವರು
இருவரும். ಇಬ್ಬರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு கணவனும் இதை விரும்ப வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಗಂಡನು ಇದನ್ನು ஒவ்வொரு மனைவியும் இதை விரும்ப வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಂಡತಿ ಇದನ್ನು ಇಚ್ಛಿಸಬೇಕು. அவர்கள் இருவரும், ಅವರಿಬ್ಬರು, நாங்கள் இருவரும். ನಾವು ಇಬ್ಬರು. சில குடும்பங்களில் கணவன் மனைவி இணைந்தே ஜெபிப்பதில்லை. ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் தனியே ஜெபித்து விடுவார், ಅವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ இவங்க தனியே ஜெபித்து ಇವರು விடுவார், ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, பிள்ளைகள் தனியே ஜெபித்து விடுவார். ಮಕ್ಕಳು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஒரு பக்தன் தன்னுடைய காரியத்தில் அவர் எழுதியிருக்கிறார், ಒಬ್ಬ ಭಕ್ತನು ತನ್ನ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு ಕೌಟುಂಬಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದಂತಹ ಮನೆ கூரை இல்லாத வீடா. ಮೇಲ್ಚಾವಣಿ ಇಲ್ಲದಂತಹ ஒரு வீட்டுக்கு கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? ಒಂದು ಮನೆಗೆ ಮೇಲ್ಚಾವಣಿ ಇಲ್ಲದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னா ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ அது என்ன வீடுதான்? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮನೆ? கூரை இல்லாத வீடுதான். ಮೇಲ್ಚಾವಣಿ ಇಲ್ಲದಂತಹ ಮನೆ. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ சேர்ந்து வாழும். ಸೇರಿ ಬಾಳುತ್ತದೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு குடும்பம் ಒಂದು ಕುಟುಂಬ சேர்ந்து ஜெபிக்கணும், ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸ, சேர்ந்து வாழணும். ಸೇರಿ ಬಾಳಬೇಕು. திருமணத்திலே என்ன ஒருவருக்கொருவர் அருமையானவர்களை பிரமாணத்தினால் கட்டப்படுகிறோம். ಮದುವೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರಮಾಣದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇವೆ. அந்த பிரமாணம் என்ன? ಆ ಪ್ರಮಾಣ ಏನು? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், ಮರಣವು ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವ ತನಕ, வாழ்விலும் தாழ்விலும், ಬಾಳಿನಲ್ಲಿಯೂ ತಗ್ಗಿನಲ್ಲಿಯೂ, சுகத்திலும் துக்கத்திலும் ಸುಖದಲ್ಲಾಗಲಿ ದುಃಖದ, நம்முடைய சந்ததிக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றால் ಕರ್ತನು ಸಂತತಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ இருவருமே. ಇಬ್ಬರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கணவன் மனைவிக்குள்ள எந்த கசப்புகள் இருந்தாலும் ಗಂಡ ಹೆಂಡತಿಯರ ಮಧ್ಯೆ அது ಯಾವುದೇ இந்த கிருபையின் கூட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದೊಂದಿಗೆ ಏನಾಗಬೇಕು? சீராக வேண்டும். ಅದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய சந்ததிக்கு, ನಮ್ಮ ಸಂತತಿಗೆ, நம்முடைய பிள்ளைகளுக்கு ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ಕರ್ತನು ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இங்கே அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, யார் இவர்கள் இருவர்? ಯಾರು ಇವರಿಬ್ಬರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சகரியா ಸಗರಿಯ ஒரு பிரதான ஆசாரியர். ಒಂದು ಪ್ರಧಾನ ಯಾಜಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எலிசபெத் ಎಲಿಸಬೆತ್ அவர்கள் இருவரும். ಅವರು ಇಬ್ಬರು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கணவன் மனைவிக்குள்ளாக ಗಂಡ ಹೆಂಡತಿ ஒரு மனதை கெடுக்கிறதென்றால், ಒಮ್ಮಸ್ಸನ್ನು ಕೆಡಿಸುವುದೆಂದರೆ, குடும்பங்களை சீரழிக்கும்படியாக, ಕುಟುಂಬವನ್ನು ಕೆಡಿಸುವ, குடும்பங்களை உடைக்கும்படியாக, ಕುಟುಂಬವನ್ನು ಒಡೆದು பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்படியாக ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯವನ್ನು ಬಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ பிசாசானவன் செய்கிற ಸೈತಾನನು ಮಾಡುವ தந்திர கிரியைகள் தான் ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು கணவன் மனைவிக்குள்ளாய் சமாதான கேடுகளை உண்டாக்குவது. ಗಂಡ ಹೆಂಡತಿಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೇಡನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதை சீர்படுத்திக் கொள்வோம் என்றால், ಅದನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿ நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ அந்த போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியும். ಆ ಹೋರಾಟವನ್ನು ಜಯಿಸಲು சில கணவன்மார் வேதத்தில் சொன்னது போல மனைவியிடத்தில் கசந்து கொள்வார்கள், ಸತ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೆಲ ಗಂಡಂದಿರು ಹೆಂಡತಿ மனைவியிடத்தில் அன்பு செலுத்த மாட்டார்கள், மனைவியிடத்தில் அன்பு செலுத்த மாட்டார்கள். ಹೆಂಡತಿಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲ. அதே போல கணவன்மார், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡಂದಿರು, அதே போல மனைவிமார் ಅದೇ ರೀತಿ ಹೆಂಡತಿ வேதத்தில் சொல்லப்பட்டது போல ಸತ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷமாருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ಕರ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವ ಹಾಗೆ ಗಂಡನಿಗೆ ஒரு ವಿಧೇಯರಾಗುವ குணசாலியான ஸ்திரீயை அவனுடைய புருஷனுடைய இருதயம் நம்பும். ಒಂದು ಗುಣವಂತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀಯ ಹೃದಯವನ್ನು ಅವನ ಗಂಡ எது எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த உறவுக்குள்ளாக ಈ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ எப்படிப்பட்ட கிரியைகள் காணப்பட்டாலும் ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕ್ರಿಯೆಗಳು கர்த்தர் நம்முடைய சந்ததிக்கு கிருபை செய்யும்படியாக ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂತತಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವುದಕ್ಕೆ ஒரு ಹಾಗೆ சகரியா, ಜಕರಿಯ, ஒரு எலிசபெத்தை போல ಒಂದು ಎಲಿಸಬೆತ್ತಳ ಹಾಗೆ நம்முடைய குடும்பம் இருக்க விரும்புகிறார். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ஒரு ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. கணவன் ಒಂದು ಗಂಡ எந்த விதத்திலும் தன் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ಯಾವುದೇ ವಿಧವಾಗಿಯೂ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ஒரு மனைவி ಒಂದು ಪತ್ನಿ எந்த விதத்திலும் ಯಾವುದೇ ವಿಧದಲ್ಲಿ தன் புருஷனை விட்டு பிரிந்து இருக்கணும் நினைக்கவே கூடாது. ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಟ್ಟು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸಲೇಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய குடும்பம் ನಮ್ಮ ಕುಟುಂಬ ஒரு சகரியா குடும்பம் போல மாற ಒಂದು வேண்டும். ಜಕರಿಯ ಕುಟುಂಬದ ಹಾಗೆ அதனுடைய பிரதிபலன் என்ன அருமையானவர்கள்? ಅದರ ಪ್ರತಿಫಲವೇನೆಂದರೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவதூதன் தரிசனமாகிறார். ದೇವದೂತನು ದರ್ಶನವಾಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வயதாக இருக்கக்கூடிய உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறார். ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪತ್ನಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹಡೆಯುವಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அவன் தூபம் காட்டுகிற அந்த நேரத்திலே ಧೂಪ ಎತ್ತುವಂತಹ ಸಮಯ யார் வந்து நிற்கிறார்? ಯಾರು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ? கேப்ரியல் தூதன். ಗ್ಯಾಬ್ರಿಯಲ್ ದೂತ அவன் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான்
பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தேன். ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟು இந்த செய்தியை நான் உனக்கு அறிவிக்கும்படியாய் ಈ வந்திருக்கிறேன். ಸಂದೇಶವನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಂದೆ. ஒரு பக்தியுள்ள குடும்பம் ಒಂದು ಭಕ್ತಿ ತುಂಬಿದ ಕುಟುಂಬ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ மறைந்திருக்க முடியவில்லை. ಮರೆಯಾಗಿರಲು ಆಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உங்கள் குடும்பங்களை உடைக்கிறது என்றால் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಒಡೆಯುವುದಾದರೆ அது கர்த்தர் அல்ல. ಅದು ಕರ್ತನು ಅಲ್ಲ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நான் என் புருஷன் இப்படி இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமோ? நோ. ನಾನು ನನ್ನ ಕರ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದು பிரிந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய சித்தமோ? ಬೇರ್ಪಟ್ಟು ಇರುವುದು ದೇವರ ಚಿತ್ತವೋ? சிலர் சொல்லுவார்கள். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு முறை ಒಂದು ಸಲ நான் பெல்காமுக்கு சென்றிருந்தேன். ಬೆಳಗಾವಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அப்போ ஒரு சகோதரி ஜெபிக்க வந்திருந்தார். ಆಗ ಸಹೋದರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಬಂದಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ரயில்வேல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ಅವರು ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ಉನ್ನತ ಪದವಿಯಲ್ಲಿ சதன் ரயில்வேயினுடைய ரீஜனல் ஜெனரல் மேனேஜர். ಸದರ್ನ್ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ರೀಜನ್ ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್. எவ்வளவு ஒரு உயர்ந்த பதவி பாருங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತಿಯಾದ ಪದವಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ அந்த சகோதரிடத்துல சொல்லியிருக்காங்க, ಆ ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஒரு தமிழ் போதகர் வந்திருக்கிறார். ಅವರು ತಮಿಳ್ ಬೋಧಕರು ಬಂದಿದ್ದಾರೆ. உடனே அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. நான் இருக்க இடத்துக்கு தேடி வந்தார். ನಾನು ಇರುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಬಂದರು. ஐயா ஜெபியுங்கள் ಅಯ್ಯ என்று சொன்னார். ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கண்களில் தாரை தாரை அந்த சகோதரி கண்ணீர். ಆ ಸಹೋದರ ಕಣ್ಣೀರು ಧಾರೆಯಾಗಿ நான் ಸುರಿಯುತ್ತಿದೆ. கேட்டேன், எதுக்குமா ஜெபிக்கணும்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் புருஷனுக்காக ஜெபிக்கணும். ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஏன் அப்படின்னு சொன்னேன். ಯಾಕೆಂದು ಕೇಳಿದ್ರು. நாங்க ஒரே வீட்டில் இருக்கிறோம். ನಾವು ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாங்க 2 பேரும் பேசி 2 வருடங்கள் ஆகிறது என்று ನಾವಿಬ್ಬರು சொன்னோம். ಮಾತನಾಡಿ 2 ವರ್ಷವಾಯಿತು. எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತದೆ? 2 வருடங்கள். 2 ವರ್ಷ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, நீங்க போய் உங்க புருஷனை கூட்டு வாங்க. ನೀನು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. அவர் வரமாட்டாரு பாஸ்டர். ಅವರು ಬರೋದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. அவரெல்லாம் அந்த ஜெபங்கெல்லாம் அவருக்கு பிடிக்காது பாஸ்டர். ಅವರಿಗೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க போங்க, பாஸ்டர் கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லுங்க, வருவாரு அப்படின்னு. ನಾನು ಹೇಳಿದೆ, ಪಾಸ್ಟರ್ ಕರೆದರು ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ, ಅವರು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கார் எடுத்துட்டு போனாங்க. ಕಾರ್ ತೆಗೆದು ಹೋದರು. 10 நிமிஷத்துல அவரும் வந்துட்டார். 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅವರು ಬಂದು ಬಿಟ್ಟರು. நான் சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க வரமாட்டாரு நீங்க. ನೀವೇ ತಾನು ಹೇಳಿದ್ದು ಬರೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் அப்படிலாம் இல்ல பாஸ்டர். ನಾನು ಆಗಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. நான் என் மனைவியை நேசிக்கிறேன். ನಾನು ನನ್ನ ಪತ್ನಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரும் கண்ணீர் வடித்தார். ಅವರು ಕಣ್ಣೀರು இருவருக்காக ஜெபித்தோம். ಇಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றைக்கு தான் 2 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் இப்படி மூஞ்ச பார்க்கறாங்க. 2 ವರ್ಷದ ನಂತರ ಇಬ್ಬರು ಒಬ್ಬರೊಬ್ಬರ ಮುಖ ನೋಡುತ್ತಾರೆ. இவங்க தான் சமைக்கிறாங்க, இவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ಇವರೇ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಇವರೇ ಆಹಾರ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா பேசுனது இல்லை. ಆದರೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பிசாசின் தந்திரம் பாருங்க. ಎಷ್ಟು ಸೈತಾನ ತಂತ್ರ ನೋಡಿ. 2 பேரும் சந்தோஷமாய் போனா 2 பேரும் கையை பிடிங்கன்னு சொன்னேன். ಇಬ್ಬರು ಕೈ ಹಿಡಿಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. அவர்கள் இருவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ಅವರು ಇಬ್ಬರಿಗಿದ್ದಂತ ಸಂತೋಷಕ್ಕೆ ಅಳತೆಯೇ ಇಲ್ಲ. ஒரு முறை ಒಂದು ಸಲ ஒரு கணவன் மனைவியும் ஒரு போதகரிடத்தில் போனார்கள். ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬ ಬೋಧಕರ ಬಳಿಗೆ ಹೋದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை சொன்னார்கள். ಆ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೇಳಿದರು. உடனே அந்த போதகர் சொன்னார், ಕೂಡಲೇ ಆ ಬೋಧಕರು ಹೇಳಿದರು, நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு. ನೀವು ಹೋಗಿ ಬರುವ ವಾರ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனா ஒரு 2 பேர் கையில ஒரு நோட்டை கொடுத்தார். ಆದರೆ ಇಬ್ಬರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ನೋಟನ್ನು ಕೊಟ್ಟರು. அவர் பண்ற தப்பெல்லாம் நீங்க எழுதுங்க. ಅವರ ತಪ್ಪನ್ನೆಲ್ಲ ನೀವು ಬರೆಯಿರಿ. இவர்கிட்ட ஒரு நோட்டை கொடுத்துட்டு இந்த அம்மா பண்ற தப்பெல்லாம் நீங்க எழுதுங்க. ಇವರ ಕೈಯಲ್ಲಿ ನೋಟ್ ಕೊಟ್ಟು ಈ ಅಮ್ಮ ಮಾಡುವ ತಪ್ಪನ್ನೆಲ್ಲ ನೀವು ಬರೆಯಿರಿ. நான் அடுத்த வாரம் உங்களை விசாரிக்கிறேன். ಬರುವ ವಾರ ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ. 2 பேரும் எடுத்துட்டு போனாங்க. ಇಬ್ಬರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. அதுக்கு அடுத்த வாரம் 2 பேருமே நோட் எடுத்துட்டு வந்தாங்க. ಅದು ನಂತರದ ವಾರ ಇಬ್ಬರು ನೋಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. முதல்ல இந்த அம்மா கொடுத்தாங்க. ಮೊದಲೇ ಅಮ್ಮ ಕೊಟ್ಟರು. அதுல பார்த்தா நிறைய எழுதி வச்சிருந்தாங்க. ಅದನ್ನು ನೋಡಿದರೆ ಅನೇಕ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தாரு. ಆಗ ಮುಖ அதை பண்ணிட்டு இருந்தாரு. ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. இதை பண்ணிட்டு இருந்தாரு. ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாத்தையும் வாசித்தார். ಎಲ್ಲವನ್ನು ಓದಿದರು. அடுத்து அந்த சகோதரனுடைய நோட்டையும் வாங்கினார். ಆ ನಂತರ ಸಹೋದರ ನೋಟನ್ನು அதையும் திறந்து பார்த்தார். ಅದನ್ನು ತೆರೆದು ನೋಡಿದರು. அதுல ஒண்ணுமே இல்ல. ಅಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. ஒண்ணுமே எழுதல. ಏನೂ ಬರೆಯಲಿಲ್ಲ. என்னையா ஒண்ணே எழுதலையா? ಏನಯ್ಯ ಏನೂ ಬರೆಯಲಿಲ್ಲ. அவர் சொன்னார், எழுத வேண்டியது நிறைய இருந்துச்சு, ஆனா நான் எழுதல, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. ಬರೆಯಬೇಕಾದ ಅನೇಕ ಬಿದ್ದು ಆದರೆ ಬರೆಯಲಿಲ್ಲ. ஆகவே எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று. ಅಲ್ಲಿ ಬರೆಯೋದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஒருவருக்கொருவர் சில குறைபாடுகளை இருக்கலாம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕೆಲವು ಕೊರತೆಗಳಿರಬಹುದು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ஒருவருடைய குற்றங்களை ಒಬ್ಬರ ತಪ್ಪನ್ನು ஒருவர் மன்னியுங்கள். ಒಬ್ಬರು இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். ಶರೀರವಾಗಿ ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் இதுதான் நடக்கணும். ಈ ದಿನ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇದೇ ನಡೆಯುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமாய்
ಸಂತೋಷ. ஒருவருக்கொரு மன்னித்து ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು இந்த சகரியா எலிசபெத்தை போல இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಜಕರಿಯ ಎಲಿಸಬೆತ್ ಆಗಿ ಇರುವುದಾದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. அப்படி இல்லை என்றால் ಆಗ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ இன்றைக்கே சென்று ಈ ದಿನವೇ ಹೋಗಿ இன்றைக்கு அது சீராகி விட ಈ வேண்டும். ದಿನವೇ ಅದು ಸರಿಯಾಗಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒருவேளை இதை போல 2 வருஷம் யாராவது பேசாம இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நீங்க பேசணும். ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿಯಾಗಿ 2 ವರ್ಷ ಮಾತನಾಡದೆ ಇರುವುದಾದರೆ ಈ ದಿನ ನೀವು 2 பேரும் ಇಬ್ಬರು கரங்களை பிடித்து ಕೈ ಹಿಡಿದು ஆண்டவரே ದೇವರೇ சகரியா எலிசபெத்தை போல எங்கள் குடும்பம் இருக்கணும்னு சொன்ன பிறகுதான் தண்ணி கூட குடிக்கணும். இன்னைக்கு ಜಕರಿಯ ಎಲಿಸಬೆತ್ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ನಂತರವೇ ನೀರಾದರೂ ಕುಡಿಯಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ಯಾವುದೋ ಚರ್ಚ್ಗೆ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುತ್ತೇವೆ, ஜெபிக்கிறோம் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ என்று பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல, ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತರಿಗಾಗಿ ಅಲ್ಲ, பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டும். ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯನ್ನು ಮುರಿಯಬೇಕು. ஒருவேளை பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ಬೀಳ್ಪಟ್ಟಂತಹ ಕುಟುಂಬವು ಕೂಡ இன்றைக்கு ஒன்று சேர வேண்டும். ಒಂದಾಗಿ ಸೇರಬೇಕು. என் கணவன் என்னை விட்டு பிரிந்திருக்கிறார், ನನ್ನ இத்தனை வருடங்கள் ஆகிறது, அத்தனை வருடங்கள் ஆகிறது, ಅಷ್ಟು ವರ್ಷ என் மனைவி பிரிந்திருக்கிறார். எங்கே இருந்தாலும் சரி ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ಪ್ರೀತಿಯ ದೇವರ சகரியா குடும்பம் போல ಜಕರಿಯ ಕುಟುಂಬ அவர்கள் இருவரும் ಅವರು ಇಬ್ಬರು கர்த்தர் இட்ட ಕರ್ತನಿಟ್ಟ சகல கற்பனைகளின்படியையும் ಸಕಲ ಆಜ್ಞೆಗಳನ್ನು நியமங்களின்படியையும் ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು குற்றமற்றவர்களாய் ಕೈಕೊಂಡು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗ நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ನೀತಿವಂತರಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனுடைய பலன் என்ன? ಅದರ ಪ್ರತಿಫಲವೇನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಭೂಮಿಗೆ தேவாதி தேவன் ரட்சகராய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ದೇವರು ರಕ್ಷಕನಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ ಬರಲಿದ್ದಾರೆ. அதற்கு முன்பு ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವ ஒரு பரிசுத்தவான் தேவை, ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತನು ஒரு ಉನ್ನತ மனுஷன் தேவை, ಅವನು ಮೇಲಾದ ಮನುಷ್ಯನು, ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನು ಬೇಕಾಗಿದ್ದಾನೆ. உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் விழுகிறது. ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿ ಅವರ ಕಣ್ಣು ಬೀಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பரிசுத்தமான குடும்பத்தை தேவனுடைய கண்கள் நோக்குகிறது. ಒಂದು ಪವಿತ್ರವಾಗಿರತಕ್ಕಂತ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರ அந்த தாய் தகப்பனை ஆசீர்வதித்து ಅವರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ அவர்களுடைய சந்ததியிலிருந்து ஒருவரை வெளியே கொண்டு வருகிறார். அவர்தான் யோவான் ಅವರ ஸ்நானகர். ಸಂತತಿಯಿಂದ ಒಬ್ಬರನ್ನು ಹೊರಗೆ ತರುತ್ತಾರೆ, ಅವರೇ ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನು. இந்த பெற்றோர்கள் அப்படி இல்லை என்றால் ಈ ಹೆತ್ತವರಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ அந்த பாக்கியம் சகரியாவுக்கு கிடைத்திருக்கு. ಆ ಭಾಗ್ಯ ಸಕರಿಗೆ ಸಿಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. இங்க உட்கார்ந்திருக்க யாரிடமும் கேட்டு பாருங்கள், ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುತ್ತ ಯಾರದಾದ್ರೂ ಕೇಳಿ அப்பா பேர் என்னன்னா சொல்லுவாங்க, ಅಪ್ಪ ಹೆಸರೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? தாத்தா பேர் என்னன்னா சொல்லுவாங்க. ತಾತ ಹೆಸರೇನೆಂದರೆ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு எங்க அப்பா பேர் தெரியும், ನನಗೆ ನನ್ನ ತಂದೆ ಹೆಸರು ಗೊತ್ತು, எங்க தாத்தா பேர் தெரியும். ತಾತ ಹೆಸರು ಗೊತ್ತು. கொஞ்சம் எங்க தாத்தாவுடைய தாத்தா பேர் இதுதான் இருக்கும்னு கொஞ்சம் எனக்கு சிந்தையில் இருக்கு, அவ்வளவுதான். ತಾತನ ತಂದೆಯ ಹೆಸರು ಇದಾಗಿರಬಹುದು ಎಂಬ ಯೋಚನೆ ನನ್ನಲ್ಲಿದೆ. என்னுடைய பிள்ளைகிட்ட போய் கேட்டீங்கன்னா தாத்தா பேர் தெரியும், ಮಕ್ಕಳ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ ತಾತ ಹೆಸರು, தாத்தாவுடைய தாத்தா பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. ತಾತನ ತಂದೆಯ ಹೆಸರು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 2 சந்ததி கூட தெரியாது. 2 ಸಂತತಿಯು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா சகரியா எத்தனை சந்ததிக்கு முன்னாடி, ಆದರೆ ಜಕರಿಯ ಎಷ್ಟು ಸಂತತಿಗಿಂತ ಮೊದಲು, கிட்டத்தட்ட ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1000 சந்ததிக்கு முன்னாடி உள்ளவர். 1000 ಸಂತತಿಯ ಮೊದಲಿರ 2000 வருஷம், 2000 ವರ್ಷ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவருடைய பேரை நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದ್ದಂತವರ ಹೆಸರನ್ನು ಈ ದಿನ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்களுடைய வாழ்க்கை. ಅವರ ಬದುಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரே ஒரு வாழ்க்கை இது. ಒಂದೇ ಒಂದು ಬದುಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த காரியங்கள் ஆனாலும், ಯಾವ ಸಂಗತಿಗಳಾಗಿದ್ದರೂ, எந்த கோபமா இருந்தாலும், ಯಾವ ಕೋಪವಾಗಿದ್ದರೂ, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அது என்ன செய்யணும்? ಸೂರ್ಯನು ಅಸ್ತಮಿಸುವ ಒಳಗಡೆ ಏನಾಗಬೇಕು? தணிந்து விட வேண்டும். ಅದು ತಣ್ಣಗಾಗಬೇಕು. அப்படி வேதம் சொல்லுகிறது. ಆ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என்ன எல்லாம் ஒரு மாதிரி கொர்ரன்னு முழிக்கிறீங்க? ಏನೋ நான் பிரசங்கிக்கவில்லை, ನಾನು ಪ್ರಸಂಗಿಸಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Don't reject the word of Almighty God. ಮಹಿಮೆಯ ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ತಳ್ಳಿಬಿಡಬೇಡಿರಿ. This is not a word of Pastor Samuel. I can say this is the word of Almighty God. If you honor him, he will honor you. ಇದು ಪಾಸ್ಟರ್ ಸಾಮುವೇಲರ ಮಾತಲ್ಲ, ಇದು ಮಹಿಮೆಯ ದೇವಾದಿ ದೇವರ ಮಾತಾಗಿದೆ. ಇದನ್ನು ನೀವು ಗಣಪಡಿಸುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಗಣಪಡಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் பண்ணுவதற்காக சென்றார். ಒಂದು ಸೇವಕರು ರಿಸೀವ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಾಯಂಕಾಲ ಹೋದರು. அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ಅಮ್ಮ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು, ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ಶೋಕವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. என்னம்மா, ಏನಮ್ಮ, ஐயா வரலையா? ಅಯ್ಯ ಬರಲಿಲ್ಲವ, இப்போ சீக்கிரம் வந்துருவார். ಬರುತ್ತಾರೆ.
ஹல்லேலூயா. ஹalleluya. ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ಇಬ್ಬರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சரியா அவரும் வந்தார். ಅವರು ಬಂದರು. வாகனம் வந்து நின்றது. ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உள்ளே நுழைந்தவர் ಒಳಗೆ ಬಂದವರು கையில ஒரு பொட்டணத்தோட வந்தார். ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಪೊಟ್ಟಣದೊಂದಿಗೆ ಬಂದರು. நேரா அந்த அம்மாட்ட கையில கொடுத்தார். ಸೀದಾ ಅಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. கொடுத்துட்டு சொன்னாரு, ಕೊಟ್ಟು ಹೇಳಿದರು, சமாதான பலி அப்படின்னு சொல்லிட்டு ಸಮಾಧಾನ போயிட்டார். ಯಜ್ಞ ಎಂಬುದಾಗಿ. என்ன பலியா? ಯಾವ ರೀತಿಯಾದ ಯಜ್ಞ? கையில கொடுத்துட்டு சமாதான பலிமா ಕೈಯಲ್ಲಿ அப்படின்ட்டார். ಕೊಟ್ಟು ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ ಎಂಬುದಾಗಿ. இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல. ಈ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಏನು இந்த ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. அம்மா மாத்திரம் சிரிச்சுக்கிட்டாங்க. ಈ ಅಮ್ಮ ನಗಾಡಿದರು. இந்த பாஸ்டர் கேட்டார், ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದರು, என்னம்மா ஐயா என்னமோ சமாதான பலின்ட்டு போறாரு. ಏನಮ್ಮ ಅಯ್ಯ ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஆமா ஐயா, காலையில எங்களுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் ஆகி போச்சு. ಅವನ ಬೆಳಿಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಷ್ಟವಾಯಿತು. எனக்கு பக்கடா ரொம்ப பிடிக்கும். ನಮಗೆ ಪಕೋಡ ಬಹಳ ಹಿಡಿಯುತ್ತದೆ. இந்த பக்கடா வாங்கிட்டு வந்திருக்காரு. ಈ ಪಕೋಡ ಖರೀದಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. என்னை சமாதானப்படுத்துவதற்காக ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ சமாதான பலி. ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ. கொஞ்ச நேரத்துல போனாங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋದರು. ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து ಇಬ್ಬರು ஜெபித்தார். ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹalleluya. சாயங்காலத்திற்குள்ளாக ಸಾಯಂಕಾಲದ ಒಳಗಡೆ நம்முடைய கோபங்கள், ನಮ್ಮ ಕೋಪ, மனக்கசப்புகள் ಮನ ಕಷ್ಟಗಳು எதுவாக இருந்தால் ಯಾವುದಾಗಿದ್ದರೂ அது என்ன ஆகிவிட ಅದು வேண்டும். ಏನಾಗಬೇಕು? அப்பதான் ಆಗ நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். ನೀವು ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சகரியா, ಜಕರಿಯ, ஹல்லேலூயா, ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எலிசபெத், ಎಲಿಸಬೆತ್ அவருடைய வாழ்க்கையின் நிமித்தம், ಅವರ ಬದುಕಿನ ನಿಮಿತ್ತ, அவருடைய சந்ததி, ಅವರ ಸಂತತಿ, யோவான் ஸ்நானகன், ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನು, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களில் ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲಿ யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವರು ಇನ್ನೊಬ್ಬರಿಲ್ಲ. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ! தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு தேவகுமாரனா இந்த பூமிக்கு வந்த பொழுது கூட ದೇವಾದಿ ದೇವನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾಗಲೂ ಕೂಡ அவருக்கே ஞானசானம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ಅವರಿಗೆ ದೀಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡತಕ್ಕಂತ ಭಾಗ್ಯ. ஹல்லேலூயா. ಹalleluya. யாரின் நிமித்தம்? ಯಾರ ನಿಮಿತ್ತ? சகரியா, ಜಕರಿಯ, எலிசபெத். ಎಲಿಸಬೆತ್. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் ನಾವು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರತಕ್ಕಂತವರು, நம்முடைய சந்ததியில் தோன்றுகிறவர்கள், ನಮ್ಮ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟತಕ್ಕಂತ தீர்க்கதரிசிகளாக, ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ, வல்லமையான ஊழியர்களாக ಶಕ್ತಿಯುತ வேலை செய்தாலும் ಕೆಲಸ ಮಾಡಿದರು, வேலையின் மத்தியில் ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲಿ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பரிசுத்தவான்களாக, ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ தேசத்தை கலக்குகிற பிள்ளைகளாக, ದೇಶವನ್ನು ನಡುಗಿಸಿ அநேகரை கர்த்தரை கொண்டு வருகிற நீதிமான்களாக ಅನೇಕರನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರತಕ್ಕಂತ ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತನ ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? என் அன்பு பெற்றோர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಹೆತ್ತವರೇ, அப்படி உங்க குடும்பத்துக்கு கிருபை செய்யணும் கர்த்தர் விரும்புறீங்களா? ಆ ರೀತಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? விரும்புறீங்களா? ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ உங்களுக்கு கிருபை செய்யணும், உங்க பிள்ளைகளுக்கு அந்த கிருபை செய்யணும் விரும்புறீங்களா? ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೃಪೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? சில குடும்பங்கள் பாருங்க, ಎಲ್ಲ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿರಿ, அருமையான நன்றாய் படித்திருப்பார்கள், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರುತ್ತಾರೆ, செல்வந்தர்களாக இருப்பார்கள், ಸಿರಿವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ, குடும்ப பிணைப்புகள், தாய் தகப்பன் என்ற ஒரு அன்பு, அப்படிப்பட்ட காரியங்களே இருக்காது. ತಂದೆ ತಾಯಿಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯ ಎಂಬ ಸಂಗತಿ ಇರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தங்கள் வாழ்க்கையில், ತಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ, வாழ்க்கையின் காலங்களில், ತನ್ನ ಜೀವಿತ ಕಾಲದಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹalleluya, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாததுதான். ಈ ರೀತಿಯಾದ ಬದುಕು ಇಲ್ಲದ ಕಾರಣ அவர்கள் இருவரும் ಅವರಿಬ್ಬರು கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே, ಕರ್ತನ ಎಲ್ಲಾ ಆಜ್ಞೆ நியமங்களின்படியேயும் ನಿಯಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು குற்றமற்றவர்களாய் நடந்து ತಪ್ಪಿಲ್ಲದೆ ನಡೆಯುತ್ತಾ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹalleluya. இன்னைக்கு எல்லா குடும்பமும் போய் ஜெபிக்கணும். இப்படி ಇದನ್ನ ಎಲ್ಲ ಕುಟುಂಬವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. புருஷன்மார் மனைவியுடைய கையை, ತನ್ನ மனைவி தன் புருஷனுடைய கரங்களை பற்றி ಹೆಂಡತಿ கொண்டு, ತನ್ನ ಗಂಡನ ಕೈಗಳನ್ನು, ஏசப்பா ಯೇಸಪ್ಪ, இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ஒருவேளை வெளியிடத்தில் இருந்தாலும் ಒಂದು ವೇಳೆ ಹೊರ ಕಡೆ ಇದ್ದರೂ போன்ல பேசுங்க. ಫೋನಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த வசனத்தின்படி ಈ ವಾಕ್ಯ ಅನುಸಾರ எங்கள் குடும்பம் இருக்கணும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಇರಬೇಕು. அப்படி இருக்கணுமா வேண்டாமா? ಆ ರೀತಿ ಇರಬೇಕಾ ಬೇಡವಾ? சிலர் கை தான் தூக்குறாங்க. ಕೆಲವರು ಕೈ ಮಾತ್ರ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೆ. எப்படி இருப்பீங்கன்னா, ಆ ರೀತಿ ಇರುವುದಾದರೆ உங்கள் சந்ததியில் யோவான் ஸ்நானகனை போல ನಿಮ್ಮ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಯೋಹಾನ அபிஷேகம் ಸ್ನಾನಿಕನಾಗಿ பண்ணப்பட்டவர்கள், ಅಭಿಷೇಕ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವ
ಸರಿಪಡಿಸುವ பிள்ளைகள் எழும்புவார்கள். ಮಕ್ಕಳು ಏಳುವರು. உங்கள் சந்ததிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ನಿಮ್ಮ ಸಂತತಿಗೆ ದೇವರು ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உங்கள் சந்ததிக்கு ನಿಮ್ಮ உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்குவார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ತಕ್ಕ ಸಹಾಯಕನ ಕರ್ತನು உங்கள் மருமகனும் மகனை போல இருப்பார். ನೀವು ಮಗನ ಸೊಸೆ உங்கள் மருமகளும் மகளை போல இருப்பார். ನಿಮ್ಮ ಮಗನು உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பமும் பக்தியுள்ள குடும்பமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಕುಟುಂಬವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்படியாய் நம்முடைய குடும்பங்கள் இருக்கும்படி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கிருபை செய்வாராக. ಕರ್ತನು ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು. சகோதரர் எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எங்கள் குடும்பங்களிலே ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ இப்படிப்பட்ட சமாதான ಈ குலைச்சல்கள் ರೀತಿಯಾದ ಸಮಾಧಾನ ஏதாவது கடந்த நாட்களில் இருக்கும் என்றால் ಯಾವುದಾದರೂ ನಮ್ಮ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ಈ ದಿನ அதை சீராக்கிக் கொள்வதற்கு ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ சகோதரனும் சகோதரியுமே சொல்லுங்க, ಸಹೋದರರು ஒருவர் கூட இணக்கம் இல்லாமல் இருக்கவே கூடாது. ಒಬ್ಬರಾದರೂ ಹೊಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲದಂತವರಾಗಿರಬಾರದು. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் போதகர் மூலமாக புறப்பட்ட ಬೋಧಕರ ಮೂಲಕವಾಗಿ இந்த வார்த்தைகளுக்கு நான் என்னை ஒப்பு ಈ கொடுக்கிறேன். ವಚನಗಳಿಗೆ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். ನಮಗೆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಿ. எங்கள் சந்ததிக்கு கிருபை செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಸಂತತಿಗೆ ಕೃಪೆ சகரியா எலிசபெத்தை போல ಜಕರಿಯ நீதிமான், ನೀತಿವಂತನು, குற்றமற்றவர்கள், ತಪ್ಪಿಲ್ಲದವರು, சகல நியாயங்களையும் ಸಕಲ ನ್ಯಾಯ சகல கற்பனைகளையும் ಸಭಾ ಆಜ್ಞೆಗಳನ್ನು கைக்கொள்ளுகிற குடும்பமாய் ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட கேட்போமா? ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು என் மனைவியை நான் மன்னிக்கிறேன், ನನ್ನ ಪತ್ನಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. என் புருஷனை நான் மன்னிக்கிறேன். ನನ್ನ ಗಂಡನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. சகோதரனே, ಸಹೋದರನು, சகோதரியே, சகோதரியே, நீ இன்றைக்கு உன் புருஷனை நீ மன்னியாதிருந்தால் உன் குற்றத்தை கர்த்தர் உனக்கு மன்னிக்க மாட்டார். ನೀನು ನನ್ನ ಗಂಡನನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಇರುವುದಾದರೆ ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನು ಕರ್ತನು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உன் ಸಹೋದರ, மனைவியினுடைய குற்றத்தை நீ மன்னிக்காவிட்டால் உன் குற்றத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ನಿನ್ನ ಪತ್ನಿಯ ತಪ್ಪನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಇರುವುದಾದರೆ ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನು ಕರ್ತನು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ. தேவ சமூகத்திலே சொல்லுங்க, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಳಿ, என் கணவனை நான் மன்னிக்கிறேன், ನನ್ನ ಗಂಡನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ, என் மனைவியை நான் மன்னிக்கிறேன். ನನ್ನ ಪತ್ನಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. எங்கள் அன்புக்குள் குறைவுகள் காணப்பட்ட என்றால் இன்றைக்கே அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಇರುವುದಾದರೆ ಈ ದಿನ ಅದಕ್ಕೆ ನಾನು என் ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. சந்ததிக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ನನ್ನ ಸಂತತಿಗೆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ சகரியாவின் குடும்பம் போல என் குடும்பம் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಜಕರಿಯನ ಕುಟುಂಬ ಹಾಗೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ಬಾಳುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சகோதரர்கள் எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்வீர்களா? ಸಹೋದರರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿರಿ. சகோதரி உங்கள் கரங்களை கூப்பிக் கொள்வீர்களா? ಸಹೋದರಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. சகரியாவின் குடும்பம் போல எங்கள் குடும்பம் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ಜಕರಿಯನ ಕುಟುಂಬ ಹಾಗೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. தேவன் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ದೇವರು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் குடும்பங்களை அப்படியே ನಮ್ಮ ஆசீர்வதியும். ಕುಟುಂಬನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எந்த பிணக்கங்கள் இருந்தாலும் ಯಾವ ಅಭ್ಯಾಸಗಳಿದೆ அது மாறி ಅದು ಬದಲಾಗಿ குடும்பங்கள் உம்முடைய வல்லமையினால் கட்டப்படட்டும், உம்முடைய அன்பினால் கட்டப்படட்டும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಯಿಂದಲೂ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையின் ஜெப குறிப்பு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, விபிஎஸ் ஊழியங்களுக்காக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற நாள். சிறு பிள்ளைகள் ஊழியங்களிலே கலந்து கொள்ளுகிற விபிஎஸ் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த ஜெபங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. இந்த ஊழியம் வருகிற வருஷத்தில் சிறு பிள்ளைகள் ஊழியம் நம்முடைய சபையிலே ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் எதும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.